பத்திரம் பழகு. நாட்டுக்கு உயிரானதே விவசாயம் வளமின்றி வீணாகுதே. நாட்டுக்கு உயிரானதே விவசாயம் வளமின்றி வீணாகுதே. நாட்டுக்கு உயிரானதே விவசாயம் வளமின்றி வீணாகுதே. உழைக்கும் உழவனுக்கு உயிரை கொடுக்கும் விதை. உழைக்கும் உழவனுக்கு உயிரை கொடுக்கும் விதை. உயிர்கள் வாழ்வதற்கொரு வேறாய் இருக்கும் விதை. உயிர்கள் வாழ்வதற்கொரு வேறாய் இருக்கும் விதை. நாட்டுக்கு உயிரானதே விவசாயம் வளமின்றி வீணாகுதே. நாட்டுக்கு உயிரானதே விவசாயம் வளமின்றி வீணாகுதே. சின்ன வயசில் நம்ம கையில் பழத்தை சாப்பிட கொடுத்துட்டு பெரியவங்க சொல்லுவாங்க, பழத்தை சாப்பிடு, விதையை சாப்பிட்றாத அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டால் உன் வயிற்றுலேருந்து செடி முளைக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டால், மண்ணில் விதையை போட்டால் செடி முளைக்குதில்ல, அதே மாதிரி தான் வயிற்றில் போட்டால் முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல பயமாக இருக்கும், என்னடா நம்ம வயிற்றுக்குள்ளேருந்து செடி வந்துருமோன்னு. அப்புறம் கொஞ்சம் க்யூரியாசிட்டி வேறு இருக்கும், வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. எப்படி இவ்வளோ சின்ன விதையிலேருந்து இவ்வளோ பெரிய செடி மரம்லாம் வருது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயசோடு அப்படியே மறந்து போயாச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை யோசிக்கிறத விட்ட மாதிரி இதையும் விட்டாச்சு. உச்சத்தினிலாவணி ஒழுங்கா படிக்க வேணும், அச்சத்தை மறந்து ஆளாகி நடக்க வேணும். ஓ ரரி 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 ரரோ, ஓ ரரி ரரி ரரோ, ஹரி ரரி 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 ரரோ. குறிப்பாக நகரத்தில் வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் காய்கறி பழம் எல்லாம் அட்டைப்பொட்டிலேயோ கூடையிலையோ சாக்குலையோ நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் விளைஞ்சு நிற்கிற கருதை பார்க்குறதுக்கு விவசாய நிலமே நம்மளை சுற்றி இல்லை அப்படின்றப்போ, மண்ணுக்குள்ளே இருந்து இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இருக்கிற விதையை பற்றி நினச்சி பார்க்குறதுக்கு நமக்கு தேவையோ அவசியமோ நேரமோ இல்லாமல் போயிடுச்சு. விதைங்கிறது என்ன அப்படின்னா, இயற்கையில் ஒவ்வொரு செடி கொடி மரமும் தன்னை மறு உற்பத்தி செய்துக்கிறதுக்காக தானே உற்பத்தி பண்ணுற ஒரு பொருள், அதான் விதை. இதை நம்முடைய உழவர்கள் காலங்காலம் கண்டறிஞ்சு அந்த விதைகளை எடுத்து மேம்படுத்தி மறுபடியும் அதை பயிர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு விவசாயியும் என்ன செய்கிறாரு, தன்னுடைய உணவை உற்பத்தி பண்ணுறாரு, பிறருடைய உணவை உற்பத்தி பண்ணுறாரு, மறு உற்பத்திக்கான விதையையும் உற்பத்தி பண்ணுறார். அந்த மறு உற்பத்திக்கான விதையை உற்பத்தி பண்ணும்போது அவர் தெய்வமாகவே ஆகி போயிடுறாரு. விதை அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையானது. இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா க்ரீனரிக்கும் அடிப்படையாக இருக்கிறது இந்த விதைகள் தான். அப்படின்றப்ப அந்த விதையை எவ்வளோ உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ பத்திரமா பாதுகாத்துக்க வேண்டியதாக இருக்குது. ரூபங்களில் விருட்சமாய் வளரும் விதை, எண்ணற்ற ரூபங்களில் விருட்சமாய் வளரும் விதை. நாட்டுக்கு உயிரானதே விவசாயம் வளமின்றி வீணாகுதே. நாட்டுக்கு உயிரானதே விவசாயம் வளமின்றி வீணாகுதே. விவசாயிகளுக்கும் விதைக்குமான உறவுங்கிறது ஒரு குழந்தைக்கும் தாய்ப்பாலுக்கும் இடையான உறவாக தான் இருந்துட்டு வந்திருக்கு. இந்த ஒரு பிணைப்பை அத்துவர்ற மாதிரி தான் அரசாங்கங்கள் கொண்டு வர்ற சட்டங்கள் எல்லாமே இருக்குது. இந்திய அரசு புதிய விதை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கு. அதன்படி ஒரு விதையை உருவாக்குற, பயன்படுத்துகிற, வியாபாரம் செய்கிற உரிமை விவசாயிகள் கையிலிருந்து பறிக்கப்படுமோ அப்படின்ற அச்சம் விவசாயிகள் மத்தியில் நிலவுது. ஒரு விதைக்கு சொந்தக்காரங்க விவசாயிங்க தான்.
அப்போ அவங்க கையிலேருந்து இதை எடுத்து யார் கையில் அரசு கொடுக்க போகுது, அதை எப்படி செய்ய போகுது, எதனால இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்றதெல்லாம் இந்த புதிய விதை சட்டம் வந்து நம்ம மனசில் எழுப்பியிருக்கிற கேள்விகள். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, விவசாயி தன் கையில் உள்ள விதைகளுக்கெல்லாம் சான்று வச்சுக்கணும். சான்று வச்சிருக்கலை அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து அவர்கள் தண்டனைக்கு ஆளாவார்கள். 25,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா வரலும் தண்டனைக்கு ஆளாவார்கள். 6 மாதம் சிறையில் அடைக்கப்படுவார்கள். இவர்களோட முற்றத்தில், எந்த ஒரு விவசாயியோட முற்றத்திலையாக இருந்தாலும் சரி, அந்த நம்ம இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் போட்டுருவோம், விதை இன்ஸ்பெக்டர்னு. அவர் யாருனாலும் போகலாம், அவர் கதவை உடச்சி பார்க்கலாம், அவர் அந்த விதை சேமிக்கப்பட்டுக்கிற அந்த சேமிப்பு பெட்டியை தகர்க்கலாம், பூட்டை உடைக்கலாம், உள்ளே இருக்கிறத எடுக்கலாம். அதுக்கு சான்று இல்லைன்னு சொன்னாக்க அவருக்காக தண்டனை வழங்கலாம். இதுக்காக இன்ஸ்பெக்டரை நியமிப்போம்னு சொல்கிறோம். எண்ணற்ற ரூபங்களில் விருட்சமாய் வளரும் விதை, எண்ணற்ற ரூபங்களில் விருட்சமாய் வளரும் விதை, நாட்டுக்கு உயிரானதே விவசாயம் வளமின்றி வீணாகுதே. நாட்டுக்கு உயிரானதே விவசாயம் வளமின்றி வீணாகுதே. விவசாயங்கிறது ஏற்கனவே ஒரு நஷ்டத்துக்குரிய தொழிலாக மாறிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் விதைகள் மேலே இவ்வளவு கட்டுப்பாடுகள் கொண்டு வர்றது விவசாயிகளை இன்னும் நஷ்டத்தை நோக்கி கொண்டு செல்கிற விஷயமாக தான் இருக்கும். இப்போ விவசாயங்கிறது ஓரளவு கைக்கு வாய்க்கும் சரியாக இருந்தால் கூட ஒருவேளை உணவுக்காவது அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குது. இதுவும் இல்லாமல் போயிடுச்சுன்னா விவசாயிகள் வேறு ஒரு வேலையை வந்து தேட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாவாங்க. ஒரு விவசாயி இன்னொரு வேலைக்கு போய் அவருக்கு அந்த வேலை கிடைக்கிறதே ரொம்ப சிரமம். அதே சமயம் அந்த வேலையில் கிடைக்கிற வருமானம் அவருடைய அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணுமாங்கிறதும் கேள்விக்குரியதாக விஷயம். அதனால் தொழிலோடையே கிடைச்ச உணவுங்கிறது அவருக்கு அந்த வேறு ஒரு புது தொழிலில் அவருக்கு கிடைக்காம போயிடும். இப்படி பல விதமான நெருக்கடிகள், குறிப்பாக உணவு பாதுகாப்புக்கு வந்து பெரிய அச்சுறுத்தலை வந்து இந்த விதைகள் சட்டம் வந்து வச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த விதை சட்டங்கிறது இந்த மறு உற்பத்திக்காக இந்த விவசாயி செய்கிற தொழிலை அப்படியே அதை வெட்டி எடுத்துட்டு இந்த விவசாயியை வெறும் கருவியாக்குற வேலை இருக்குது பாருங்கள், அதைத்தான் இந்த சட்டங்கள் செய்யுது. எண்ணற்ற ரூபங்களில் விருட்சமாய் வளரும் விதை, எண்ணற்ற ரூபங்களில் விருட்சமாய் வளரும் விதை, நாட்டுக்கு உயிரானதே விவசாயம் வளமின்றி வீணாகுதே. நாட்டுக்கு உயிரானதே விவசாயம் வளமின்றி வீணாகுதே. ரௌத்திரம் பழகு.